பழங்குடியினர் வரிசையில மற்றொரு பயணம். நம்ம எல்லாருமே வானத்தை பார்த்து ரசிச்சிருப்போம். ஆனா ஒரு சில இடங்கள்ல அப்பா என்ன இப்படி இருக்கு அப்படின்னு தோணும் இல்லையா? அப்படிதான் எனக்கு தோணுச்சு. யாருமே இல்லாத ரோடு, விசாலமான பகுதி, அப்படியே வானம் இறங்கி கீழே தரையோட இருக்கிற மாதிரி இருந்தது எனக்கு. நான்லாம் வீட்டு பக்கத்துல 1 இல்லைன்னா 2 பப்பாளி மரம் இருந்துதான் பார்த்திருக்கேன். இங்க பப்பாளிக்குமே ஒரு பெரிய தோப்பு வச்சிருக்கத பார்க்கிறேன். கொஞ்சம் வெயில் அதிகமா இருந்தாலும் ஒரு வழியா இடத்த வந்து சேர்ந்தோம். வணக்கம், நான் தெய்வானை. நம்ம இப்போ எத்தியோப்பியாவில் இருக்க பழங்குடி மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் வந்திருக்க இடம் ஞாஞாத்தோம். ஞாஞாத்தோம் அப்படின்னு பேர் கேட்கும்போது எனக்கு என்னடா அது இவங்க சைனா பேர் மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் உள்ள இந்த ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது சில பேர் பேசிகிட்டு இருக்கதெல்லாம் பார்த்தா அப்படியே இந்த சைனீஸ் பீப்புள் பேசுகிற மாதிரியே தான் எனக்கு இருந்தது. 2 பேர் ஃபாஸ்ட்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. பார்த்தா அதே மாதிரி இருந்தது. நம்ம ஏதோ ரீசெண்டாக ஒரு படத்தில் சிவகார்த்திகேயன் சாரும் சூரி சாரும் வந்து பேசியிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இருந்தது. எனக்கு கேட்டோன்னே ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா பேரும் ஞாஞாத்தோம்னு இருக்குது, பேசுகிறதும் அதே மாதிரி பேசுகிறாங்கன்னு. உள்ளே வந்து மக்கள்கிட்ட பார்க்கும்போது கொஞ்சம் அவங்க மெதுவாக பேசுனதுனால அந்த இது இல்லை. சில பேர் ஆனால் பேசும்போது அந்த சைனீஸ் வந்து ஒரு ஸ்லாங் வந்து வருது. ஆனால் இவங்களுக்கும் சைனாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. இந்த பழங்குடியினர் உகாண்டா பகுதியிலேருந்து வந்திருக்காங்க. அதாவது இந்த எத்தியோப்பியாவுக்கு கென்யாவும் சவுத் சூடானும் பார்டராக இருக்கிறதுனால அந்த வழியாக உகாண்டா பார்த்திங்கன்னா நீங்கள் உகாண்டாவுக்கும் இந்த 2 நாடுகளும் அண்டை நாடுகளாக இருக்கும். அதனால் உகாண்டாலேருந்து ஒரு தண்ணி தேடி பஞ்சம் பிழைக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக அப்படியே பெயர்ந்து வந்தவங்க தான் இந்த மக்கள். அதனால அவங்க வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருமே அந்த உகாண்டாவில் இருக்க கொஞ்சம் மொழி, கென்யாவில் பேசுகிற கொஞ்சம் மொழி எல்லாத்தையும் கலந்து வந்து பேசி ஒரு மொழியாக வந்து உருவாக்கியிருக்காங்க. அதான் ஞாஞாத்தோம். இந்த ஞாஞாத்தோம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஞம் அப்படின்னா வந்து சாப்பிடு அப்படின்னு வந்து அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தோம் அப்படின்னா யானை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வரும்போது, அதாவது இவங்கெல்லாம் இடம்பெயர்ந்து வந்துட்டு இருக்கும் போது இவங்க சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாமல் யானைகள் வந்து இருந்தால், யானைகள் இறந்துருந்தால் அடித்தோ யானைகளை வந்து இவங்க சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அதனால அதை பார்த்தவங்க நிறைய பேர் இவங்க யானை சாப்பிட்றவங்கன்னே அப்படியே வந்ததுனால இவங்களுக்கு பெயர் வந்து யானை சாப்பிட்றவங்க நாங்கள் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிட்டாங்க. அதுதான் ஞாஞாத்தோம், யானை சாப்பிடுபவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இப்போ இருக்க மக்கள், நான் இங்கே வரைக்கும் இங்கே பார்த்த பழங்குடி மக்கள்லையே பச்சை கறி சாப்பிடாத ஒரே பழங்குடியினர் இந்த மக்கள் தான். நகர்ப்புறங்கள்லையும் டவுன்லையும் கிராமங்கள்லையும் இருக்க எல்லாருமே பச்சை கறி சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த பழங்குடி மக்கள் சமைச்சு தான் சாப்பிடுவாங்க. இவங்க யாருமே பச்சை கறி சாப்பிட்றதில்ல. இவங்க வந்து ஆட்டுத்தோல் தான் ஆடைகளுக்கு வந்து அணிகிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. மாட்டுத்தோல் வந்து படுக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இப்போ நகர்ப்புற மக்கள் எல்லாம் பார்த்து இவங்களும் வெளியிலெல்லாம் போகிறதெல்லாம் பார்த்து ஆடைகள் எல்லாம் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலுமே அந்த அணிகலன்கள் அணிகிறது, பாசி அணிகிறது, இதெல்லாம் இன்னும் அவங்க பழக்கத்தில் வச்சுருக்குறாங்க. நம்ம காரால பார்த்த மாதிரியே இந்த கீழே சின்ன கீழே இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு ஓட்டை வந்து போட்டு அதில் ஒரு ஆணி குத்திருந்தாங்க இல்லையா, அது மாதிரி இங்கே சில மக்கள் வந்து குச்சி வச்சிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. எல்லாமே வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்றத காட்டுறதுக்காக. இப்போ நம்ம ஊர்லலாம் கல்யாணம் ஆக போகுதுன்னா மூக்கு வந்து குத்துவாங்க. சின்ன வயசுலேயே மூக்கெலாம் குத்தலைன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி குத்திட்டு தான் அது பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இவங்களுக்கும் இங்கே இது ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி இவங்களுக்கு தனியாக ஃபெஸ்டிவல்ஸ் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏதாவது கல்யாணம் அப்படிங்கிறதா இவங்களுக்கு ஃபெஸ்டிவல். மற்ற பழங்குடியினருக்கு மாதிரி ஏதாவது ஒரு போட்டி வைக்கணும், அதில் ஜெயிக்கணும், அப்போ தான் பொண்ணு அப்படிலாம் கிடையாது. இங்கே வந்து அரேஞ்ச்டு மேரேஜ், லவ் மேரேஜ் ரெண்டுமே வந்து அலௌட். ஸோ இவங்களாம் பார்த்தும் கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை பையன் வீட்டாரும் வந்து பெண் வந்து செலக்ட் பண்ணலாம்.
அப்படி வந்து ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும், 2 பேர், ஒரு பையன் ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிட்டான்னா அந்த 2 குடும்பமும் சேர்ந்து வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை நம்ம ஊரில் என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி. அதுதான் இங்கே செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பேசுகிறப்போ எல்லாரும் ஒன்றா உட்காந்து இவங்களோட பானம், அந்த சோளம் சொர்க்கம் சேர்ந்து ஒரு பானம் வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த பானம் எல்லாம் குடிச்சிக்கிட்டு மாடு ஆடு அவங்க சமையல் செய்கிறதெல்லாம் வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு எத்தனை அவங்களால ஆடு கொடுக்க முடியும், எத்தனை மாடு கொடுக்க முடியும்னு ஒரு நம்ம எப்படி நம்ம ஊரில் வந்து டவுரி வந்து இத்தனை கொடுக்க முடியுமா அத்தனை கொடுக்க முடியுமான்னு நெகோஷியேட் பண்ணி ஒரு இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வருவாங்களோ, அது மாதிரி இந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த 2 குடும்பமும் அந்த ஊர் மக்களோட சேர்ந்து பேசி அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. இத்தனை ஆடு இத்தனை மாடு தான் எங்களால் உங்கள் பெண் வீட்டாருக்கு கொடுக்க முடியும், அந்த பெண்ணுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசிக்கிற நாளை தான் இவங்க ஒரு செலிப்ரேஷனாக வந்து பண்ணுறாங்க. அன்றைக்கி தான் அந்த பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்களாம், டான்ஸ் ஆடிட்டு சந்தோஷமாக. ஏன்னா இத்தனை ஆடு எனக்கு கிடைக்கும் போது, இத்தனை மாடு கிடைக்கும் போதுன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்களாம். அதுதான் இங்கே செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தவிர இவங்களுக்கு பெரிய செலிப்ரேஷன் இல்லை. நல்லா விளைச்சல் இருந்ததுன்னா இவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இவங்க இந்த சொர்க்கம் சோளம் இதெல்லாம் விளைவிக்கிறாங்க. போன வருஷம்லாம் இந்த ஊரில் வந்து மழையே இல்லையாமா, 50 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் போணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு 39-40 கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் இருந்துகிட்டு இருக்க இந்த சமயத்தில் 39-40 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி இந்த விளைச்சல் இல்லாத சமயம், மழை இல்லாத சமயம் இவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. சந்தோஷமாக இருக்கிறதுல மற்ற சமயம் அவங்க சந்தோஷமாக இருந்துக்கிறாங்க. இவங்க சாப்பிட்றது இந்த சொர்க்கம் சோளம்ங்கிறத வந்து கஞ்சி செஞ்சு சாப்பிடுவாங்க. மற்ற பழங்குடியினர் மாதிரி அதில் பானம் செஞ்சு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே மான், அப்புறம் பெரிய இந்த காட்டு மாடுன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நிறையா வரும் போல். அது அவங்க எப்பயாவது கிடைக்கிறப்போ அதெல்லாம் வந்து வேட்டையாடி சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தியோப்பியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் வீடுல வந்து வித்தியாசம் காட்டுவாங்க. அந்த வீட்டோட அமைப்பை பார்த்து இது இந்த ஊரோட வீடுதான், இல்ல இந்த இனத்தோட வீடுதான் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கும். அப்படித்தான் இந்த ஞாஞத்தோம் பழங்குடியினரோட வீடும் ஒரு சின்ன வித்தியாசத்தோட இருக்கு. இது ஆட்டு தோள்கள், அதில் செஞ்சுருக்க ஆடைகள் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ எல்லாமே இங்கே தோலாக தாங்க இருக்குது, தோள்களாக தான் இருக்குது. கம்புகளாக தான் வந்து இருக்கும். இவங்களோட வீடு உள்ளே கொஞ்சம் உயரம் இருக்குங்க. ஆள் வந்து உள்ளே போகலாம், நடக்கலாம், அந்த அளவுக்கு உயரம் இருக்குது இந்த பழங்குடி மக்கள்கிட்ட. மற்ற பழங்குடி மக்களுக்கெல்லாம் கதவும் வந்து சின்னதாக இருக்கும், ரொம்ப ஷார்ட்டாக வந்து இருக்கும். உள்ளே என்ட்ரு ஆகிற பகுதியும் வீட்டுக்குள்ளேயும் எந்திரிக்க முடியாது. ஆனால் இங்கே ரொம்ப ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். 10 அடி உயரம் இருக்குது. அதனால் உள்ளே போகிறது நடக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இவங்களோட வீடையும் பார்த்தாச்சு. கொஞ்சம் வேர்க்கலை, இவங்களோட வீட்டுக்குள்ளே போகும்போது வேர்க்கலை. மற்ற வீட்டுக்கெலாம் போகும்போது ஃபுல் இருட்டு வேர்க்கும். வீட்டை விட்டு வெளியில் வந்தோன்னு தான் பார்க்குறேன். அதுலேயே ஆட்டு கொட்டகையும் வந்துருக்கு. குட்டி ஆடு. இதுதான் ஒரு சின்ன வீடு. இதுக்குள்ளே கிச்சன் இருக்குது, பெட்ரூம் இருக்குது. அதுவும் ஆண்கள் தடுக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம், பெண்கள் படுக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம். ஆட்டு கொட்டகை உள்ள குட்டி உண்டு இருக்குது. சமையல் செய்கிற இடம் எல்லாமே வந்து உள்ளே வச்சுருக்காங்க. திங்ஸ் எல்லாமே இந்த சின்ன வீட்டுக்குள்ளேயே வச்சு வாழ்ந்துக்கிறாங்க. இவங்களோட ஸ்டோரேஜ் இதுதான். அவங்க வீடெல்லாம் பாதி அளவுக்கு இருக்குங்க. வீட்டில் மக்கள் 4 பேர் 5 பேர் வாழ்கிறவங்களுக்கே வீடு இதை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஆனால் சாப்பாடு இங்கே நிறைய தேவைப்படும் இல்லைங்களா.
இதான் அவங்களோட எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற இடம்னு சொல்கிறாங்க. ஓ, பரங்கிக்காய், பூசணிக்காய், சொரக்காய்ன்னு நினைக்கிறேன். இந்த காய்கள், பாத்திரங்கள், அப்புறம் மூட்டையிலே சாக்கிலே வந்து எல்லாம் இந்த சோளம், சொர்க்கம் அதெல்லாம் அதிலே போட்டு வச்சுருப்பாங்க போல். இவங்க வளர்க்குற ஆடு மாடுகளே வந்து இதெல்லாம் சாப்பிட்றக்கூடாதுங்கிறதுக்காகவும், எலிலாம் சம்டைம்ஸ் வருமா, அதனால அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்காகவும் தான் இது மாதிரி பழங்குடியினர் எல்லாமே கொஞ்சம் உயரத்தில் வந்து ஒரு இது மாதிரி வந்து சின்னதாக கட்டி அவங்க சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிற பொருள் எல்லாமே வந்து வைக்கிறாங்க. அதுக்கு கீழே பாருங்க, அப்படியே ஆட்டு கொட்டகையும் ஆயிடுச்சு, ஸ்டோரேஜ் சாப்பாடு பொருட்கள் வைக்கிற இடமும் ஆயிடுச்சு. இவங்களோட பேண்ட்ரி, ஆட்டு கொட்டகை அண்ட் பேண்ட்ரி. இது வந்து ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது அவங்களோட விவசாயம் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஏதோ சப்போர்ட் பண்ணுறதுக்காக கொடுத்த ஒரு மெட்டீரியல். அதை வச்சு இங்கே ஷெட்டு மாதிரி போட்டுட்டு கீழே வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. இதை இன்னொரு பர்பஸ்க்கும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. மழை பெய்யும் போது தண்ணி வந்து எடுத்துக்கிறதுக்காக, மழை இதில் பட்டு தண்ணி வந்து ஊற்றும் இல்லைங்களா, அது மாதிரி இப்படி செஞ்சு வச்சுருக்குறாங்க. ஏதாவது பாத்திரம் இங்கே வச்சு மழை தண்ணீர் பிடிச்சி அவங்க பயன்படுத்திப்பாங்க. அதுக்காக இங்கே இருக்க சில வீட்டில், அங்கேயும் ஒரு வீட்டில் அது மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ யார் யாருக்கெலாம் இது கிடச்சிதோ அவங்க இதெல்லாம் இது மாதிரி மழை தண்ணீர் பிடிக்கிறதுக்காக அவங்கவுங்க வீட்டுக்கு பக்கத்தில் செஞ்சு வச்சுருக்குறாங்க. இதுதான் வெயிட்டிங் ரூமாமா. யாராவது இந்த வீட்டு ஆளுங்களை பார்க்க வந்தாலோ இல்லை ஏதாவது பேசுகிறதுக்கு வந்தாலோ வீட்டுக்குள்ளே போக முடியாது இல்லையா, அதனால இந்த இடத்துல தான் வந்து வெயிட் பண்ணுவாங்களாம், இங்கே வச்சு பேசி அனுப்புவாங்களாம். ஸோ இங்கே மக்கள், குழந்தைகள் எல்லாருமே ஒரு கிராமத்து லைஃப் தாங்க. கிராமத்து வாழ்க்கையில் வீடு இருக்குது, ஒரு மரம் இருக்கும், அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அது மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்க நேரம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போயிருக்காங்க. சில வயதானவர்கள் மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊர் பாட்டிங்க மாதிரி தான் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஊர் பாட்டிங்க சாதாரணமாக ஒரு சேலையை சுற்றிட்டு இருப்பாங்க. இவங்க அப்பையும் பாருங்களேன், தலைக்கு பண்ணுறது, அந்த தலையில் கட்டியிருக்கிறத பாருங்கள், வாட்சோடது, ரிஸ்ட் வாட்சோடது. ஸோ இவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் யாராவது ஃபாரினர்ஸ் வந்துட்டு போனால் ஏதாவது கிடைக்கிறது, என்ன மாதிரி இந்த காரில் இருக்கிற மெட்டல், எதெல்லாம் இவங்க கைக்கு கிடைக்குதோ அதையெல்லாம் பயன்படுத்தி இவங்க வந்து ஒரு அணிகலன்கள் வந்து உருவாக்கிடுறாங்க. இதே ஞாஞாத்தோம் அப்படிங்கிற பழங்குடியினர் இன்னும் நிறைய கிராமங்களில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இந்த கிராமத்துக்கு வந்தோம், எங்களால் நிறைய பேர் பார்க்க முடியல. பார்த்துருக்க வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. இவங்க தான் நான் பார்க்குற கடைசி எத்தியோப்பியா பழங்குடியினர். இன்னொரு பழங்குடியினர் இருக்காங்க, அவங்க இந்த இடத்துல தான் இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆளையும் நான் பார்க்கல. கொஞ்சம் அதிகமாவே ரிஸ்க் எடுத்துட்ட மாதிரியும் வந்து தோணுச்சு. அதனால இதோட என்னோட பழங்குடியினரை பார்க்குற பயணத்தை நிறுத்திக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஆனா எத்தியோப்பியாவை பத்தி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எடுக்கும்போது hey, what is that? Enjoying. They're enjoying. Okay. Thank you.